ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோட் கொஞ்சம் நார்மலாகவும் அதே நேரத்தில் சில ஹிடன் டீட்டெயில்ஸையும் கலந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 10. இப்போ நம்ம ஹீரோ வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல, பேசாம கொஞ்ச நேரம் அனிமி பார்க்கலாமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இருந்தாலும் எக்ஸாம் வரப்போது ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு நம்ம ஹீரோ நினச்சா நம்ம ஹீரோவால் முடியலை. நம்ம ஹீரோ சின்ன வயசில் சைல்ட் ப்ராடஜியாக இருந்திருப்பான். அப்போ நான் போட்ட எஃபோட்டோ இப்போ என்னால் போட முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆலியா கிட்டே இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. என்னாச்சு ஆலியா திடீர்னு கால் பண்ணியிருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எதுவும் ஸ்பெசிஃபிக் ரீசன் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொல்லவும் என் வாய்ஸை கேட்காம உன்னால இருக்க முடியல நம்ம ஹீரோ காமெடியாக சொன்னா. ஆமா அதில் எதுவும் பிரச்சனையான ஆலியா ரஷ்யனில் கேட்குறா. தனியாக இருக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகி அனிமி பார்க்க போயிருவா, அதான் கால் பண்ண ஆலியா சொல்லவும் கரெக்டா சொன்னேன். படிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப நீ ஃபோக்கஸ்டா இருக்க, நம்ம வேணா ஒரு பெட்டை மேக் பண்ணலாமா ஆலியா கேட்கறா. எக்ஸாம்ல டாப் 30 நீ வந்தேன்னா நீ சொல்ற ஒரு விஷயத்த நான் செய்யறேன், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரின்னு ஆலியா சொல்லவும் ஒருவேளை நான் தோத்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்போ நான் சொல்ற ஒரு விஷயத்த நீ செய்யணும்னு ஆலியா சொல்றா. ஆலியா நீ என்னப்பா செய்ய சொல்லுவேன் நம்ம ஹீரோ ஆர்வமா கேட்கறான். உன்னோட ரியல் நேம் அப்படின்னு சொல்லி ஆலியா ரஷ்யன்ல சொல்றா. இதுதான் ஹிண்ட் அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருந்தா. ஓகே நீ மோட்டிவேஷன் பண்ணிட்ட, உன்னை விட நான் பெரியவ, கண்டிப்பா நான் ஸ்கோர் பண்ணி காமிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் நீ என்ன விட பெரியவனா அப்படின்னு கேட்கவும் ஆமா ஏன்னா நீ பிறந்தது நவம்பர் 17 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும் ஆலியா கேட்டா. நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல சொன்னல நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட பர்த்டே ஏப்ரல் 9th, ஸோ ஆல்ரெடி எனக்கு 16 வயசு ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இப்ப படிக்க ஆரம்பிக்கிறான். இவ கால் பண்ணதும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நம்ம ஹீரோ யோசிக்க. ஹாரர் மூவியை பார்த்து பயத்துல தான் நம்ம ஹீரோக்கு ஆலியா கால் பண்ணியிருக்கா. அவன் பர்த்டேக்கு அவன் என்ன இன்வைட் பண்ணல, பட் அவன் என்ன ஃப்ரெண்டா தானே நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆலியா கொஞ்சம் சோகமாக்குறா. 5 நாள் கழிச்சு எக்ஸாம் முடிஞ்சு காமிக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா நம்ம ஹீரோ கேட்டா. எதுவும் இல்லைன்னு ஆலியா சொல்லவும் க்ளோசிங் செரமனியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆலியா என் கூட ரஷ்யன்ல ஃபிளர்ட் பண்ணவே இல்லை, ஏதோ தப்பா இருக்கே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்லையே ஆலியா சொல்லுவோம். பட் இந்த ஒரு வாரமா நீ டிஃப்ரெண்டா நடந்துக்கிற நம்ம ஹீரோ கேட்கறான். நீ எனக்கு அக்கறையே கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எப்படி, ஏன்னா நீ தானே என்னோட பார்ட்னர் நம்ம ஹீரோ கேட்டா. அப்புறம் ஏன் அவன் பர்த்டே பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணல அப்படின்னு ஆலியா கேட்கவும் ஏன்னா நான் பார்ட்டியே வைக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். பொய் சொல்லாத ஆலியா சொல்லவும் ஓ புரியுது, ரஷ்யால இது ஒரு காமனான விஷயமா, பட் ஜப்பான்ல எல்லாரும்லாம் பர்த்டே பார்ட்டி கொண்டாட மாட்டாங்கன்னா எலிமெண்டரி ஸ்கூலுக்கு அப்புறம் பர்த்டே பார்ட்டியா கொண்டாடினதில்ல நம்ம ஹீரோ சொல்றான். என் பர்த்டேவை நீ செலிப்ரேட் பண்ண அவ்வளோ ஆசைப்படுறியான்னு கேட்கவும் ரஷ்யால ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்கள கண்டிப்பா இன்வைட் பண்ணுவாங்க, அதனால தான் நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் 3 மாசம் லேட்டா இருந்தாலும் என் பர்த்டேவை இப்போ செலிப்ரேட் பண்ணலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஸோ ஒரு வீக்கெண்ட்ல நம்ம ஹீரோட பர்த்டேவை இவங்க 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண முடிவு பண்றாங்க. ஆலியா நார்மல் அவுட்ஃபிட்ல வேற லெவல்ல சூப்பரா இருக்கா. ரோட்ல நடந்து போகும்போது எல்லாரும் ஆலியாவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோவும் அதை நோட்டீஸ் பண்றான். இந்த மாதிரி எல்லாருமே உன்னை எப்போ பாக்குறது வழக்கமா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா நான் ஜஸ்ட் பட் அவங்களை கண்டுக்கிட மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அண்ட் சில பேர் நான் அப்ரோச் பண்ணி பேச வருவாங்க, நான் ரஷ்யன்ல பேசுவேன், அவங்க புரியலன்னு போயிருவாங்கன்னு சொல்லவும் நல்ல வேலை யாரையோ அடிக்கல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னப்பா பசங்க என்கிட்ட பேசுவாங்கன்னு பொசசிவ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஃபீல் பண்றியா அப்படின்னு ஆலியா கேட்கறா. நம்ம ஹீரோ இப்போ அவளை ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போறான். இந்த இடம் தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது, இங்க ஃபுட்டும் வேற லெவல்ல இருக்கும் நம்ம ஹீரோ சொன்னா. நான் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி ஃபேமிலியோட வந்திருக்கேன் அப்படின்னு ஆலியா சொல்றா. சே இப்படி பல்பு வாங்கிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாக்குறான். க்ளோசிங் செரமனில கொடுக்க போற ஸ்பீச்சை பத்தி தான் இவங்க பேசுறாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆனவனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கிறத பிரசிடென்ட் கேண்டிடேட் சொல்லணும். வைஸ் பிரசிடென்டா இருக்கிறவங்க எதுக்கு அந்த பார்ட்னரை சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட இதுவே ஒரு இன்டைரக்ட் ஓட்டிங் வருதான். ஸ்பீச் முடிஞ்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸ் கைத்தட்டல வச்சு நமக்கு எவ்வளவு சப்போர்ட் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லவும் அப்போ நிறைய கைத்தட்டு கிடைக்கலன்னா கண்டிப்பா நம்ம தோத்துருவோமான்னு ஆலியா கேட்கறா. அதனால தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். யோகிக்கு முன்னாடி நம்ம ஸ்பீச்சை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் நார்மலா வச்சு கைத்தட்டுவாங்க. ஸோ இது ஈக்குவல் டேர்ம்ல முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் யோகி அண்ட் அயனோக்கு நிறைய சப்போர்ட்லாம் இருக்கு. இப்போதைக்கு மேட்ச் டிராவ் ஆகுறதே பெரிய விஷயம் தான் நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் இந்த என்னோட பர்த்டே ட்ரீட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் சியர்ஸ்ன்னு சொல்லி இவங்க ஜூஸை குடிக்கிறாங்க. மியமாய் பத்தின அந்த ரோமரை நீ தான் ஸ்டார்ட் பண்ணியா அப்படின்னு ஆலியா கேட்கவும் ஆக்சுவலி மியமையே தான் டானியாமா பேரை காப்பாத்த தான் பேரை கெடுத்திருப்பா, இதை அவளே தான் பண்ணா நம்ம ஹீரோ சொல்றான். டானியாவை பத்தின கெட்ட பேர் ஒரு வழியா போயிடுச்சு, பட் அதை வேற விதமா இவ பண்ணிருக்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் சாரி இப்போ நம்ம ஜெயிச்சதை எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்லவும் பரவாயில்ல அந்த சுச்சுவேஷன்ல நான் எதுவுமே பண்ணாம இருந்ததுக்கு இதை நீ பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு ஆலியா சொல்றா. நம்ம ஹீரோ உடனே வெக்கப்படவும் என்ன கியூட்டான பாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை சொல்லவும் இப்போ என்ன ரஷ்யன்ல ஃபிளர்ட் பண்ணாம டைரக்டா பேச ஆரம்பிக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஹெல்ப்புக்கு இந்த ஆகாமி அப்படின்னு வா கொடுக்குறா. சரி நம்ம ஹீரோவும் சாப்பிடுறான். அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஸ்பூனை மாத்த எவ்வளவு கஷ்டப்பட்டா நம்ம ஹீரோ பார்த்தா அதே ஸ்பூன்ல அவ அசால்ட்டா எடுத்து சாப்பிடுறா. சரி இப்போ இது உனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கவா பர்த்டே பிரசன்ட்டை கொடுக்கவும் இந்த கப்பா அழகா இருக்கு, பட் இது கப்பல் செட்டு தானே, இன்னொரு கப்பு வந்திருக்குமே நம்ம ஹீரோ கேட்டா. அந்த இன்னொரு கப்பு எங்க வீட்டுல இருக்கு, ஆல்ரெடி நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஆலியா சொல்றா. பட் கப்பல்ஸ் தானே அப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டா. ஏன் உனக்கு அதுல ஏதோ பிரச்சனையா அப்படின்னு ஆலியா கேட்கறா. இன்னைக்கு நான் தான் ரொம்ப பயந்தா குழியா இருக்கேன்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். பேரண்ட் டீச்சர்ஸ்
மீட்டிங் நடக்குது. ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ்லாம் அவங்க ஆஃபீஸ்ல உட்காந்துருக்காங்க. பிரசிடென்ட் சம்மர் யூனிஃபார்ம்ல எதுவும் சேஞ்ச் இருக்கா நம்ம ஹீரோ கேட்டா, ஆமா புதுசா காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்கான்னு பிரசிடென்ட் சொல்றான். க்ளோசிங் செரமனில அதை அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போன வருஷம் இருந்த யூனிஃபார்ம் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சோவாவும் சொல்றா. சீசக்கியும் அதே தான் ஃபீல் பண்ணா, அவ தான் இதுல பெருசா ஹெல்ப் பண்ணா அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லவும், பட் நீங்க தான் அதை நிறைவேற்றினது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் திரும்பவும் கொஞ்சிக்கிட ஆரம்பிக்கிறாங்க. மாஷா எப்போ நம்ம ஹீரோ கிட்ட சேர்ஃபுல்லா பேசுறவா, இப்ப நம்ம ஹீரோ கான்டாக்ட கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி தெரியுது. என் பேரண்ட் இங்க வந்துட்டாங்கன்னு பிரசிடென்ட் கிளம்புறான். மாஷா கிளீனிங் பண்றேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்ண போறான். மாஷா அன்னைக்கு நடந்த ஹிப்னாட்டிசம் இன்சிடென்ட்க்கு சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்ப பரவாயில்ல இருக்கட்டும், அந்த டயத்துல நான் ஏதாச்சும் பண்ணனான்னு மாஷா கேட்கறா. பெருசா எதுவும் இல்ல, ஜஸ்ட் எங்க தலையை தடவி கொடுத்துட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளவுதான் பண்ணனா நல்ல வேலை, ஆனா நீ பார்த்துட்டல்ல அப்படின்னு வா கேட்கவோ, சாரி அது ஏன் கண்ட்ரோல்ல இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஆஷாக்கு கோபமா கூட நடந்துக்கிட தெரியல, கியூட்டா தான் இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். சாரி சொல்ற, பட் நீ வருத்தப்படுற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி மாஷா நம்ம ஹீரோ கண்ணத்தை கிள்றா. மாஷாவோட அம்மாவும் வந்துட்டாங்கன்னு மெசேஜ் வந்த உடனே அவளும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. பிக் பிரதர் கடைசியில நம்ம 2 பேரும் தனியா இருக்கும் அப்படின்னு சோவா சொல்லவோ, நான் போய் எங்க தாத்தாவை கூட்டிட்டு வர நம்ம ஹீரோ கிளம்புறேன், என்ன விட்டுட்டு போவாத அப்படின்னு சொல்லி அவ பிடிச்சிக்கிறா. அலையா இருக்கிறதுனால என்ன கண்டுக்கிடவே இல்லல்ல அப்படின்னு சொல்லி சோவா வருத்தப்படவா. அப்பெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா, நீ என்ன ஸ்மைல் பண்ணி இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருந்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ அடம் பிடிச்சிட்டு இருக்கா. உனக்கு நான் வந்துட்டு லிட்டில் கிட்டன் அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கவோ, இதை பார்த்து சோவா விழுந்து சிரிக்கிறா. சரி என் தாத்தா இங்க வந்துட்டாரு, நான் கிளம்புறேன் நம்ம ஹீரோ போறான். நம்ம ஹீரோவோட அப்பாவோட அப்பா தான் இந்த தாத்தா நம்ம ஹீரோக்கு. இதை இந்த படத்துல பார்த்து காப்பி அடிச்சிங்க, என்ன காஸ்டியூம் தான் நம்ம ஹீரோ கேட்கறான், பார்க்க வேற லெவல்ல இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கேட்கறாரு. நம்ம ஹீரோவோட அப்பா இங்கிலாந்து எம்பசில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வர முடியல. டீச்சர்ஸ் கண்டிப்பா உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, சோ தாத்தா நான் வந்ததே போதும்னு அவர் சொல்றாரு. ஆலியா அந்த இடத்துல இருந்து வெளியே வரவோ, யாரா இந்த பியூட்டி அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா பாக்குறாரு. எங்க தாத்தா ரஷ்யன் அப்சஸ்ட், சோ இந்த இடத்துல இருந்து ஓடிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ நீதா கோசேவா, ஆலியா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவோ, என்னை பத்தி எதுவும் மோசமா சொல்லியிருக்க மாட்டா நான் நம்புறேன் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட தாத்தா ஆலியா கிட்ட போயிட்டு, நீ என்னோட ஃபேமிலிக்கு வந்துரு, என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க தாத்தாவை அடிச்சு நம்ம ஹீரோ எழுதிட்டு வந்திருந்தான். என்ன நீ அந்த கோசேவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போறியான்னு ஆலியா அம்மாவும் கேட்கறாங்க. இப்ப டீச்சர் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ அந்த ஆலியா பொண்ணை பத்தி சொல்லுப்பா அப்படின்னு அவங்க தாத்தா கேட்கறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவனோட அம்மாவை பாக்குறான். அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். யோமி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தாத்தாவை விசாரிக்கவும், நான் நல்லா இருக்கேன் ஃபாதர் இன்லா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதுல கன்ஃபியூசிங்கா இருக்கிறதே நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மேட்டர்ஸ் மட்டும்தான். நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா ஏன் டைவர்ஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. நம்ம ஹீரோவோட அம்மா வந்து நம்ம ஹீரோ மேல அக்கறையா இருக்காங்க, பட் நம்ம ஹீரோ அவங்க அம்மா மேல கோபமா தான் இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.